உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் இன்றைக்கி சின்ன ஒரு ஹேக் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபேனை எப்படி பார்த்தீங்கன்னா ஏர் கூலராக மாற்றுதுன்ற மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறையவே பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் அது மாதிரி ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கேனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ஏர் கூலராக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெருசாக எதுவும் வீடியோ பண்ணல, பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ முடிஞ்சாலும் கடைசி பாருங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போதைக்கு 1 லிட்டர் வாட்டர் கேன் மட்டும் என்னாண்டு இருக்குது. உங்களாண்ட 2 லிட்டர் வாட்டர் கேன் தான் இன்னும் பெட்டர், கூலிங் நல்லா வரும். அதுக்கப்புறமாக என்னோடய டேபிள் மேலே எந்த ஒரு ஸ்க்ராட்சும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன சார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமாக என்னோடய குத்தூசியை வச்சு அந்த வாட்டர் கேன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கட்டும், ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸை வந்து போட போகிறோம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெருசாக ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. இது மாதிரி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்க வேண்டியிருக்கும். இன்னொரு கேன் இருக்குது தெரியுமா, இன்னொரு கேனில் பார்த்தீங்கன்னா சுற்றி இது மாதிரி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்குங்க. உங்களோட பேனா கத்தி இருந்துச்சுன்னா மேல் பக்கமாக நான் சொல்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறி இருக்கிற கத்தி இருக்குது, இது வேலைக்கு ஆகல. பட் இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஷா பிளேட் வச்சுருக்கேன். இதுதான் அது. இதை வச்சு நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஆனால் முழுசாக கட் பண்ணிக்காதீங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். இது மாதிரி ரெண்டுத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமாக மேல் ஒரு கயிறு கீழே ஒரு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி பெரிய கேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பு நிறையா இருக்கும். கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இப்போதைக்கு என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 2 கேன் இது மாதிரி இல்லாதனால 1 லிட்டர் கேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களாண்ட பெரிய கேன் இருந்துச்சுன்னா பெரிய கேன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமாக கேனை கயிற்றால் கட்ட வேண்டியிருக்கும். நான் இமேஜில் காட்டுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி 2 கேனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டிக்கிங்க. அதே மாதிரி மேல் பகுதியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேல் பகுதியில் சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடைச்சு இன்னொரு ஹோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கயிற்றை இழுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து டேபிள் ஃபேனில் கட்ட போகிறோம். இதில் மூடி இருக்கிற பகுதி கீழ்ப்பகுதியாக இருக்கிற மாதிரி கட்டிக்கிங்க. இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நம்ம வந்து கட்டியாச்சு. நான் சொன்ன மாதிரி 2 லிட்டர் கேனாக தான் அந்த கேப் இருந்திருக்காது, ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும். ஐஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். ஸோ என்னோட முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸை வந்து நிரப்பிக்கிறேன். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஐஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கான ஏர் வந்து எவாப்ரேட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கிடைக்கும். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபேன் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஃபைனலி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஓரளவுக்கு தான் கூலிங் இருக்க தவிர ரொம்ப அளவு கூலிங் கிடையாது. ஏன்னா வெளியே இருக்க காற்று வந்து பார்த்தீங்கன்னா இது இழுத்து இந்த துவாரங்கள் வழியாக வெளியிடும் போது உள்ளே இருக்க குளிர்ந்த காற்று பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். பட் உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவானா பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப கூலிங்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாம் பெரிய கேன் வச்சுருந்தா ஓரளவுக்கு இன்னும் அதிகமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூலிங்கிறது. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டெக் ஹேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.